தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 70,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை ஆதீனத்தின் வாகன ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. உளுந்தூர்பேட்டையில் நிகழ்ந்த விபத்து தொடர்பாக நடவடிக்கை. சென்னையில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரத்தை கொள்ளையடித்து சென்ற 4 பேர் கைது. தூத்துக்குடி புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடியில் கைது செய்து சென்னை போலீசாரிடம் ஒப்படைத்த தூத்துக்குடி போலீசார். நாகை செருதூர் கிராம மீனவர்கள் 3வது நாளாக வேலைக்கு செல்லாமல் போராட்டம். இலங்கை கடற்கொள்ளையர்களால் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. கூடலூர் அருகே வீட்டை தாக்கிய காட்டு யானையால் பரபரப்பு. மாடி மீது சென்று பொருட்களை உடைக்கும் காட்சி வெளியீடு. வணிகர் தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் 25,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைப்பு. வெறிச்சோடி காணப்படும் வணிக வீதிகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. வினாடிக்கு 5,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் கண்காணிப்பு தீவிரம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் கேப்டி அருவிகள் அச்சுறுத்தும் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு முன்கூட்டியே தடை விதிக்கப்பட்டதால் அசம்பாவிதங்கள் தவிர்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வைகை அணையில் இருந்து மே 8ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழாவுக்காக ஏற்பாடு. சென்னையில் கட்டுமான பணியின் போது விதிமீறலில் ஈடுபட்டால் 5 லட்சம் வரை அபராதம். உயரமான கட்டடங்களை அமைக்கும் இடத்தில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தவும் சென்னை மாநகராட்சி உத்தரவு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் +2 மாணவர் கத்தியால் குத்தி கொலை. கோயில் விழாவில் நடனமாடிய போது ஏற்பட்ட மோதலில் விபரீதம். உத்தரப்பிரதேசம் மாநிலம் கான்பூரில் அடுத்தடுத்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயங்கர தீ விபத்து. 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் மாவட்டத்தில் சிறிய ரக விமானம் தரையிறங்கிய போது சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு. பயிற்சியின் போது விமானத்தில் தனியாக பறந்த மாணவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். எனது சகோதரர் ராகுல் காந்தியின் தொடர் அழுத்தத்தால் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புக்கொண்டது. முறையாக அதை நடத்தி உண்மை விவரங்களை வெளிக்கொணர வேண்டும் என பிரியங்கா காந்தி பேட்டி. நடப்பு IPL தொடரில் டெல்லிக்கு பதிலடி கொடுக்குமா ஹைதராபாத்? இன்றைய ஆட்டத்தில் இரு அணிகளும் பல பரீட்சை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.